மக்களே, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா? அப்படின்ற இந்த ஒரு டாபிக் தான் இப்ப நம்மளுடைய சோசியல் மீடியாவிலயும், நியூஸ் சேனல்லயும் வந்து பரபரப்பான ஒரு டாபிக்கா வந்து போயிட்டு இருக்கு. அவ்ளோ விவாதங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய சில தொண்டர்கள் சோசியல் மீடியால வந்து என்ன பேசுறாங்கன்னா, டிவிகே தொண்டர்களே, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபயர் விடக்கூடாது, ஆதரவு தெரிவிக்கக் கூடாது அப்படின்ட்டு சில தகவல்களை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றத பத்தி ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால வந்து பரவலா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதற்கேற்பவாறு ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கிட்ட பேசி அவருடைய அந்த பாஜகல இருந்து விலகக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்க போறாரு அப்படின்ட்டு இவ்வாறான இந்த ஃபார்மாலிட்டிஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து பரவலா போயிட்டு இருந்ததா. ஸோ இது சம்மந்தப்படுத்தி இப்போ டிவிகே தொண்டர்கள், டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய சில தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, சோசியல் மீடியா பர்சன்ஸ், டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன இதுல வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபயர் விடக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் தெரிவிக்கக் கூடாது. ஏன்னு சொன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறார்னா, அவர் வந்து அத வந்து ஒரு சுயமா முடிவெடுத்து அவர் வந்து பண்ணணும். ஏன் இந்த மாதிரியான சமயத்துல டெல்லிக்கு போயிருக்காரு? ஸோ இதுலேருந்தே தெரியுதா, மக்களுக்காக அது வந்து நடக்கல. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மாநில தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பு கொடுத்தா பிஜேபியில இருப்பாரு. அப்போ அந்த பொறுப்பு கொடுக்கலைன்னா அவர் வந்து ஒரு தனி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்றது, அது வந்து அவருடைய நலன் சார்ந்தது. மக்களுக்காகலாம் அவர் வந்து இந்த இடத்துல வந்து யோசிக்கல. அதே சமயத்துல பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச வந்து போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதிலும் முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கெட்ச வந்து போட்டிருந்தாரு. இதை பற்றி சோசியல் மீடியால என்னவா சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, அதாவது ஏடிஎம்கே வச்சு பிஜேபி வந்து டிஎம்கேக்கு எதிராக பல விஷயங்களை வந்து டிஎம்கே வந்து இங்க ஒரு சமயத்துக்கு எதிராக செயல்படுது, ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து மக்களுக்கு மத்தியில பரப்பி, ஸோ கூடிய சீக்கிரத்துல வந்து டிஎம்கே வந்து மட்டம் தட்டி, ஸோ ஏடிஎம்கே வச்சு பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில வந்து இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு மண்ணு அள்ளி போட்டுட்டாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாரு. மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவரா மாறிட்டாரு. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து இப்ப பிஜேபியோடைய அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாரு அப்படின்றதுக்காக தான் இப்ப பிஜேபி வந்து ஒரு புது வகையான ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்கு. ஸோ அந்த புது வகையான முயற்சி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல இளைஞர்களை வந்து கவரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதுல வந்து முதல்ல விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்தாரு. அது வந்து ஒரு முக்கிய பங்காற்றினார். ஸோ விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள் இளைஞர்களை வந்து கவர்ந்தாரு. பட் இப்போ அதை வந்து அவர் வந்து தொடர்ந்து பின்பற்றாரா அப்படின்னு பார்க்கும்போது, இதுல வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெக்ஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு வேற ரீசன். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து இளைஞர்களை வந்து பல நபர்களை வந்து கவர்ந்தார். ஸோ இந்த மாதிரி இளைஞர்களை கவரக்கூடிய இது போன்ற தன்மை வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து இருக்கு அப்படின்றதுக்காக பிஜேபி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பேக் பண்ணுது. ஸோ அண்ணாமலை அவர்களை வைத்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வந்து நுழைய பார்க்குது. ஸோ இதன் காரணமாகத்தான் அண்ணாமலை அவர்களை வந்து தனி கட்சியை வந்து பிஜேபி வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்குது. ஸோ இந்த மதவாத சக்திகளுக்கு, இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அண்ணாமலை அவர்களை வச்சு ஒரு தனி கட்சியை வந்து பிஜேபி தொடங்குது அப்படின்ட்டு சோசியல் மீடியால இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இது சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சியும் போயிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரோவர்சி என்னன்னா, ஸோ ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, இதுக்கு வந்து ஃபுல்லா பேக் பண்ண போறது வந்து ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து இதுக்கு வந்து எவ்வளவு ஃபண்ட் தேவையோ இந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறாரு. அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சியா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. இவையெல்லாம் என்ன ஒரு அபிஷியலான தகவல்கள்ன்றது எனக்கு தெரியல. இவர் கட்சி ஆரம்பிக்கிறதே ஒரு அபிஷியலான தகவல் கிடையாது. இப்போ வரைக்கும் அது வந்து யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் அதற்கான ஒரு சூசகமான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான், அந்த போன்ற தகவல்கள் தான் இப்போ வந்து பரப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல சில கேள்விகளும் இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் சம்பந்தப்பட்டு வந்து எழுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ தனி கட்சி ஸ்டார்ட் பண்றாருன்னா, அவரா அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இத வந்து ஏன் டெல்லியில போயிட்டு அவர் வந்து டிஸ்கஷனுக்கு பண்ணி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? பிஜேபியை எதிர்த்து இவர் எப்படி அரசியல் பண்ணுவாரு? ஸோ இவர் வந்து ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணாலும், இவர் வந்து பிஜேபியை எதிர்க்க மாட்டாரு. இங்க இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைய வந்து பார்க்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மும்மொழி கொள்கையை வந்து இவர் எப்படி எதிர்ப்பாரு? இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. இதெல்லாம் எதிர்த்து இவர் எப்படி அரசியல் பண்ண போறாரு? அப்படின்கின்ற இவ்வாறான கேள்விகள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து அபிஷியலா சொல்லவே இல்ல, நான் ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதே சமயத்துல பிஜேபி வந்து ஒரு காய் நகர்த்தல்களை வந்து பண்ணிருக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக அப்படின்ட்டு இவ்வாறான தகவல்களும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் பக்கம் வந்து போயிட்டாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிராண்டா இருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சரியான ஒரு மவுஸ். இந்தியா ஃபுல்லாவே அந்த அளவுக்கு ஒரு மவுஸ். காங்கிரஸுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம்.
ஸோ இதையெல்லாம் உடைப்பதற்கு அண்ணாமலை அவர்களை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணி தமிழர்களுடைய இந்த மனசை அண்ணாமலை அவர்களை வச்சு கவர்ந்துடலாம் அப்படின்ட்டு பிஜேபி வந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில நபர்கள் சோசியல் மீடியாவில் வந்து வீடியோக்கெல்லாம் போயிட்டு இருக்கு நண்பர்கள். இதுல வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்றதை வந்து நீங்களே ஆராய்ந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல அதை பற்றி பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.